கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அத்தியாயம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் தொடர்ந்து ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு இடத்தில்தான் தன்னுடைய குணாதிசயத்தை அவர் சொல்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் தன்னை பற்றி சொல்லும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்று தன்னுடைய குணாதிசயத்தை அவர் சொல்லும்போது அவர் ஒரு அழைப்பை நமக்கு தருகிறார். இட்ஸ் எ ஓப்பன் இன்விடேஷன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை தருகிறார். அதைத்தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். தன்னுடைய மனதை திறந்து ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக, ஒரு பாட்டிலில் தேன் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த தேன் இனிக்கும் என்று நான் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதே தேனை நீங்கள் உங்களுடைய கையிலே கொஞ்சம் விட்டு உங்களுடைய நாவினாலே நீங்கள் நக்கி அதை டேஸ்ட் பார்ப்பீங்கன்னா நான் சொல்வது உண்மை என்பது தெரியும். அதே போல் ஒரு சோப்பு சொல்கிறாங்க, இந்த சோப்பு போட்டால் அழுக்கு நன்றாக போகும் என்று சொல்வார்கள். அது அந்த சோப் கடையில் இருக்கிறது வரைக்கும் அது உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது. அதை நாம் வாங்கி ஒரு தடவை பயன்படுத்தி பார்த்தால்தான் அந்த சோப்பு அழுக்கு போகிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய அன்பை நீங்கள் ருசித்து பார்க்கும்படியாக, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் திறந்த ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்திலே நான் வாசிக்கும்போது, அங்கே நாம் முதல்ல வாசித்த வசனத்தில் என்ன வாசித்தோம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு குறிப்பாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அதே 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாரம் அது எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்னவென்றால், அவர் மேல் அந்த பாரத்தை நம்ம இன்றைக்கு இறக்கி வைத்திருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அத்தியாயத்திலே பாரமான யாவற்றையும் என்று நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தை ஆண்டவர் இன்றைக்கு நீக்கி, சுமையை நீக்கி, அவருடைய லெகுவான அந்த நுகத்தை உன்மேல் வைத்து உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவதற்காகத்தான் ஆண்டவர் இன்று அழைக்கிறார். இந்த சங்கீதம் 55:22 வாசிக்கும்போது, அவர் நீதிமானை தள்ளாட விட்டார். வெறும் தள்ளாட விட்டார் என்று எழுதப்படவில்லை, ஒருபோதும் தள்ளாட விட்டார். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நீதிமானை தள்ளாடாமல் அவர் பாதுகாக்கிறார். நீதிமான் என்றால் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள்.
இயேசுவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயத்தை பெற்றவர்கள். அதோடு கூட பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அதோடு கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். அதோடு கூட பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள், கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறவர்கள், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிறவர்கள். இதுதான் ஒரு நீதிமானுடைய ஒரு விளக்கம் என்று நான் சொல்ல முடியும். எபிரேயர் 4:16 வாசிக்கும் போது, ஒருவேளை அந்த ஒரு இரக்கத்தை நீங்கள் இதுவரைக்கும் பெறாதிருந்தால், அந்த ஒரு குவாலிஃபிகேஷன், அந்த நீதிமான் என்கிற அந்த அடிப்படை குவாலிஃபிகேஷன், பேசிக் குவாலிஃபிகேஷன் என்று சொல்வார்களே, ஒரு வேலைக்கு போக வேண்டுமென்றால் சில குறிப்பிட்ட அடிப்படை தகுதிகள் நமக்கு காணப்பட வேண்டும். அதுபோல ஒரு நீதிமான் ஆகி நம்முடைய பாரத்தை அவர் சுமக்கத்தக்கதாக ஒரு அனுபவத்திற்குள்ள நீங்களும் நானும் கடந்து போக வேண்டுமென்றால், அது கடந்து போகாத நிலைமையிலே நீங்கள் காணப்படுவீர்களே. ஆனால் எபிரேயர் 4:16 வாசித்து பாருங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் அந்த தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடம். அந்த கிருபை உள்ள தேவன் நமக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் நமக்கு தேவையான கிருபையை தந்து நம்முடைய கால்கள் தள்ளாட ஒட்டாமல் நீங்களும் நானும் சுமக்கிற அந்த பாரம் நமக்கு ஒரு பாரமாக இராமல், ஆண்டவர் சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. அந்த நுகம் என்கிற வார்த்தை என்ன? இந்த இரட்டை மாடு வண்டிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அல்லது ஒற்றை காலை வண்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வண்டியில் உள்ள ஒரு நீள ஒரு ஹாரிசாண்டல் பார், ஒரு உடன் பார், அது அந்த மாட்டுடைய கழுத்திலே வைப்பார்கள். வைத்து அதை மாட்டுடைய கழுத்தோடு கூட அவங்க கெட்டி இணைத்து விடுவார்கள். வண்டியில் எவ்வளவு பாரம் இருந்தாலும், மனிதர்கள் இருந்தாலும், பொருட்கள் இருந்தாலும், அந்த இணைக்கப்பட்ட அந்த மாடுகள், அந்த நுகத்தை சுமக்கிற அந்த மாடுகள் அந்த பாரத்தை இழுத்து கொண்டு போகிறது. அதைத்தான் ஆண்டவர் இந்த ஓமையாக இந்த இடத்திலே சொல்கிறார். அதே போல் வாழ்க்கையில் பலவிதமான பாரங்கள், பலவிதமான சுமைகள், வியாகுலங்கள், மனச்சோர்வுகள், சஞ்சலங்கள், அல்லது தொல்லையான அனுபவங்கள், ஏமாற்றமான அனுபவங்கள், தோல்வியான அனுபவங்கள், பொருளாதார நெருக்கடி, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அல்லது தொடர்ந்து வியாதியினால் வரக்கூடிய வேதனை, மந்திரவாதம், சூனியம், ஏவுதல், இவைகளால் கட்டப்பட்ட நிலைமையில் எனக்கு ஒரு விடுதலையே இல்லையா என்று அந்த மாட்டை போல ஒரு நுகத்தை ஒரு பாரமாய் இழுத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக, மனுஷியாக நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்களேயானால் நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள். இது எதுவும் தேவனுடைய திட்டத்திலே இல்லை. ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய சாயலாகவே அவர் சிருஷ்டித்தார். தன்னுடைய சாயலாக தூதர்கள் விழுந்து போன இடத்திலே சிருஷ்டித்த ஆண்டவர், விழுந்து போன தூதர்களுக்கு ஒரு மீட்பை ஏற்படுத்தாத ஆண்டவர், மனுக்குலத்தின் மேல் வைத்த அபாரமான ஒரு அன்பினாலே அந்த தூதர்களுடைய எண்ணிக்கையை நிறைவேற்றுவதற்காக, விழுந்து போன தூதர்களுடைய இடத்தை பரலோகத்திலே நிரப்புவதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிக்கும் போது அங்கே மரணம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே தோல்வி இல்லை, சஞ்சலம் இல்லை, பதட்டம் இல்லை, தவிப்பு இல்லை, எந்த ஒரு தீங்கான பாரமும் இல்லை, அங்கு மனசுமையும் இல்லை. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயத்திலே 16 19 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், விலக்கப்பட்ட கனியை ஏவாள் புசிக்கும்படியாக சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து, ஏவாள் மூலமாக ஆதாமை வஞ்சித்து, தேவன் நியமித்த அந்த கட்டளைக்கு விரோதமாக அவர்கள் போனபோது அவர்கள் தேவ மகிமையை இழந்தார்கள். பாவம் மனிதனை ஆட்கொண்டது. அதனால் இந்த உலகத்தில் மரணம் வந்தது, தோல்வி வந்தது, சஞ்சலம் வந்தது, தவிப்பு வந்தது. அவன் நெற்றி வேர்வை சிந்தி அவன் உழைத்து சம்பாதித்து சாப்பிட வேண்டிய நிலைமை வந்தது. அந்த பெண்கள் பிரசவ காலத்திலே அவர்கள் வேதனைப்பட்டு குழந்தை பெறுகிற அனுபவம் வந்தது. எல்லா உபத்திரவங்களும் அந்த இடத்திலே ஆரம்பித்தது என்று நீங்களும் நானும் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, 38ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சங்கீதக்காரன் மூலமாக ஆவியானவர் சொல்கிறார், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. நாம் செய்த அக்கிரமம் தான், நாம் செய்த பிழைகள் தான்
நாம் செய்த தவறுகள், குற்றங்கள் தான், மீறுதல்கள் தான் நம்முடைய தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையை போல எனக்கு சுமக்கக்கூடாத பாரமாயிற்று. இன்றைக்கு மனிதன் அனுபவிக்கிற வேதனைகளுக்கு காரணம், ஆதி மனிதன் தேவ மகிமையை இழந்து பாவம் செய்து அதன் நிமித்தமாக உலகத்தில் வந்த உபத்திரவம் ஒன்று. தேவனுக்கு விரோதமான பகை அது. இரண்டாவதாக, மனிதன் மனிதனுக்கு விரோதமாக செய்த பகை. பலவிதமான இச்சைகளால் அவன் இழுப்புண்டு அவன் பாவம் செய்து அவன் பாவத்திற்குள்ளாய் போனதான ஒரு சம்பவம் தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பாரமான சுமையை, இந்த நுகத்தை நம்மிலிருந்து நீக்கி அவர் அந்த சுமையை சுமப்பதற்காகத்தான் அவர் கொல்கதா மலை மேட்டிலே, கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த சிலுவையை கொஞ்ச நேரம் உற்று பாருங்கள். அங்கு 2 சட்டங்கள் காணப்படுகிறது. ஒரு நீண்ட சட்டம், ஒரு குறுக்கு சட்டம். இந்த நீண்ட சட்டம் எதை குறிக்கிறது? அந்த வெர்டிக்கல் பார் எதை குறிக்கிறது? மனிதன் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்திற்கு ஆண்டவர் செய்கிற பரிகாரத்தை குறிக்கிறது. அந்த கிராஸ் பார் அல்லது அந்த ஹாரிசாண்டல் பார், அவருடைய கரங்கள் நீட்டப்பட்டு ஆணி அறையப்பட்டதே, அந்த பார் எதை குறிக்கிறது? மனிதனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தை குறிக்கிறது. இந்த பாவத்தினால் வந்த அக்கிரமங்கள் நம்முடைய தலைக்கு மேலே பெருகி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பிரசங்கி சாலமோன் ராஜா சொல்லும்போது 1ஆம் அத்தியாயம் 13வது வசனத்திலே, வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் நான் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை நான் பிரயோகம் பண்ணினேன். மனுப்புத்திரர் இந்த கடும் தொல்லை, இன்றைக்கு கடும் தொல்லையிலே மனுப்புத்திரர் அகப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும், எவ்வளவு பட்டங்கள் இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், அந்தஸ்துகள் இருந்தாலும், வீட்டிலே செல்வம் செழித்து கொண்டிருந்தாலும், மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதியாய் தூங்கி எழும்ப முடியவில்லை. அந்த கடும் தொல்லையில் அகப்படும்படி தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். ஆதி மனிதன் செய்த பாவத்தை காட்டுகிறது. பிரசங்கி 1:14 வாசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே நான் காண்கிற காரியங்கள் எல்லாம் மாயையாயிருக்கிறது, என்னுடைய இருதயத்திற்கு சஞ்சலமாயிருக்கிறது. ஏசாயா 43ஆம் அத்தியாயம் 23-24 வாசித்து பாருங்கள். ஆவியானவர் சொல்கிறார், உன் பாவங்களினால் நீ என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் நீ என்னை வருத்தப்படுத்தினாய். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் ஆண்டவரை சங்கடப்படுத்துகிறது, ஆண்டவரை சஞ்சலப்படுத்துகிறது, வருத்தப்படுத்துகிறது. அதே நேரத்தில் நமக்கு சுமக்க முடியாத பாரமாய், சில மாடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிக பாரத்தை வண்டியில் ஏற்றும்போது கண்கள் பிதுங்கத்தக்கதாய் இந்த நுகத்திலே மாட்டப்பட்ட அந்த மாடு வேதனையோடு கூட இழுத்து கொண்டு போவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்துதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 2 தீமோத்தேயு 3:6 வாசித்து பாருங்கள். பாவங்களால் நிறைந்திருக்கிற இந்த உலகம், பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு போகிற உலகம், நவீன டெக்னாலஜிஸ் மூலமாக பாவம் நம்முடைய பாக்கெட்டிலே வந்திருக்கிறத ஒரு பரிதாபமான நிலைமையிலே பலவிதமான இச்சைகளால், பாவங்களால் இழுப்புண்டு அடிமையாகி அதை விட்டு வெளியிலே வர முடியாத ஒரு அனுபவம். மறைமுகமான பாவங்கள், அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற பாவங்கள், கணவன் மனைவிக்கு விரோதமாய், மனைவி கணவனுக்கு விரோதமாய், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய், பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாய், கூட வேலை செய்கிறவர்களுக்கு விரோதமாய், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய், ரகசியமாய் செய்கிற பாவங்கள், வெளிப்படையாய் செய்கிற பாவங்கள் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை பாரப்படுத்தி பெரும் நுகமாக அவனுடைய கழுத்திலே இழுத்து அதை அவன் இழுக்க முடியாதபடி அவன் தட்டு தடுமாறுகிற ஒரு அனுபவத்திலே இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவர் நம்மேல் இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். மீகா 6:3 வாசித்து பாருங்கள். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்?
நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன், எனக்கு நீ உத்தரவு சொல். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிற சகோதரனே சகோதரியே, நீ இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் நீ ஆண்டவருக்கு உத்தரவு சொல். தேவனுடைய வார்த்தைக்கு நீ இன்றைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்றார். அவர் ஒருவர் தான் ஒரு மனிதனுடைய பாரத்தை நீக்க முடியும். இந்த உலகத்தில் ஒரு எத்தனை விதமான பரிகாரங்கள் காணப்பட்டாலும் அவர் ஒருவர் தான் நம்முடைய பாரத்தை நிரந்தரமாய் நீக்க முடியும். சங்கீதம் 68:19 எழுதப்பட்டிருக்கிறது, எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக? வேதம் சொல்கிறது, நம்மேல் அவர் பாரத்தை சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஹல்லேலூயா. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரே இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. மலை மேல நடந்து போவதனாலோ அல்லது பாதரட்சைகள் இல்லாமல் நெடுந்தூரம் பிரயாணம் பண்ணி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுனாலோ அல்லது சரீரத்தை ஒடுக்குவதினாலோ விரதம் இருப்பதினாலோ பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவதனாலோ ஸ்லோகங்களை உச்சரிப்பதினாலோ அல்லது தான தர்மங்களை செய்வதனாலோ நற்கிரியைகளை செய்வதனாலோ அதெல்லாம் நம்முடைய பாரத்தை யாருமே நீக்க முடியாது. அந்த பாரத்தை நீக்குகிறவர் ஒரே ஒரு ஆண்டவர் தான், நம்மை ரட்சிக்கிற தேவன். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏசாயா 43:25-26 வாசித்து பாருங்கள். அவர் திரும்பவும் ஆணித்தரமாய் சொல்கிறார், நானும் ஒருவர் என்று சொல்லவில்லை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது என்ன சொல்கிறார்? ஏசாயா 43:25-26 நானே, I am the only God, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே கொலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அவர் அதை மறக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ, கடலின் ஆழம் எவ்வளவு தூரமோ, நம்முடைய பாவங்களை நமக்கு முதுகுக்கு பின்னாக எறிந்து போடுகிற ஆண்டவர், அப்படியாய் மறந்து போகிற ஆண்டவர். மனிதன் நம்மை மன்னிக்கும் போது அவன் அதை மன்னித்தாலும் அதை மறக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார். இது மனித இயல்பு. ஆனால் ஆண்டவருடைய இயல்பு என்ன? அவர் நம்முடைய பாவங்கள் செக்க செவேர் என்றிருந்தாலும், அது வெளியே சொல்ல முடியாத அருவருப்பான பாவங்களாயிருந்தாலும், அசுத்தமான பாவங்களாயிருந்தாலும், கர்த்தரண்டையில நீங்களும் நானும் வரும்போது, அவரண்டையில மண்டியிட்டு ஜெபித்து அவரிடத்துல அறிக்கை செய்யும் போது, அந்த பாவம் செக்க செவேர் என்றிருக்கிற அந்த பாவங்களை மன்னித்து அதை வெண்பனியை போல ஆண்டவர் மாற்றுகிறார், பஞ்சை போல ஆண்டவர் மாற்றுகிறார். அவர் சொல்கிறார், உன் பாவங்களை நான் நினையாமலும் இருப்பேன், நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். என்ன பாரத்தோடு நீ அலைந்து திரிகிறாய்? என்ன வருத்தம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது? தூங்க முடியாமல் வேதனைப்படுகிறாயா? நிம்மதி இல்லாமல் காணப்படுகிறாயா? அல்லது வீட்டிற்கே செல்ல முடியாத அளவிற்கு பாரம் உன்னை அழுத்துகிறதா? வேலை ஸ்தலத்திலே வேலை செய்ய முடியாதபடி பாரம் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், உன் காரியத்தை நீ என்னிடத்திலே சொல். நம்முடைய ஆண்டவர் அதை கேட்டு அதற்கு ஒரு பரிகாரத்தை தர விரும்புகிறார். ரட்சிக்கப்படாத ஜனமே, இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் நீ பாவத்திலே உழண்டு பாவத்திலே நீ மரித்து போவது தேவ சித்தம் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற சகோதரனே சகோதரியே, உனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எரேமியா 20:9 வாசித்து பாருங்கள். நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இளைத்து போனேன். இங்கு இன்னொரு வகையான பாரம், இன்னொரு வகையான இளைப்பு. தேவனை குறித்து மற்றவர்களிடத்தில் சொல்லல. ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்று நீ சாட்சியாய் சொல்லல. உன்னுடைய சகோதரன் இன்னும் ரட்சிக்கப்படல.
உன் வேலை ஸ்தலத்தில் சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படல, நீ வசிக்கிற இடத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்படல, உன்னுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் உண்டு. உன்னுடைய பாரத்தை நீக்கின ஆண்டவர், உன்னுடைய சுமையை நீக்கின ஆண்டவர், உனக்கு இளைப்பாறுதலை கொடுத்த ஆண்டவர் ஒருவர் உண்டென்று நீ சொல்லாமல் அதை அடக்கி கொண்டிருப்பாயானால், நீ வெட்கப்பட்டு கொண்டிருப்பாயானால், அது உன்னுடைய வாழ்க்கையில பாரமாய் மாறும். நீ இளைத்து போவாய். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், அது எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று, நான் பேச மாட்டேன் என்று சொன்னேன், ஆண்டவரை குறித்து நான் பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன் என்று சொன்னேன். அது அவருக்கு இளைப்பாய் மாறினது, பாரமாய் மாறினது. ஒருவேளை அதே போல அநேகர் நீங்கள் காணப்படுவீர்களே. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட சொல்கிறார், அவரை குறித்து பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கலாத்தியர் 6:2 ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உன்னுடைய பாரம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபியுங்க, சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக ஜெபியுங்க, குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபியுங்க, கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஜெபியுங்க. இன்றைக்கு எத்தனையோ அக்கிரம செய்கைகள் நடந்து கொண்டிருக்கிறதே, அதற்காக ஜெபியுங்கள். ஆத்தும பாரத்தோடு கூட ஜெபியுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கர்த்தருடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற கடவோம். 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம், இப்படி செய்வது நமக்கு பாரம் அல்ல, இது ஒரு பாரமான காரியம் அல்ல. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆண்டவரை உண்மையிலே நாம் நேசிப்போமே ஆனால் நம்முடைய பார சுமையை அகற்றின தேவன், நுகத்தை நம்முடைய கழுத்திலிருந்து எடுத்த தேவன், நமக்கு இளைப்பாறுதல் தந்த தேவன். இன்றைக்கு அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. அவரிடத்திலே நீங்களும் நானும் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல, பாரமானவைகளும் அல்ல. ஆண்டவர் நம்மால் செய்ய முடியாத ஒன்றை நமக்கு பாரமாக அவர் சுமத்துகிற தேவன் அல்ல. அவர் என்ன சொல்கிறார்? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. லேசான காரியம், இது ஒரு லேசான காரியம். ஆண்டவருடைய பார்வையில, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய் இதை செய்யாதே என்று சொல்லுகிறாரே, அது லேசான ஒரு காரியம். அது என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற, ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை வியரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சோர்ந்து போகிறது, தளர்ந்து போகிறது. வருத்தம், சோர்வு, இளைப்பு, சலிப்பு, பல காரணங்கள் காணப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனால் உண்டாக்கப்பட்ட காரணங்களும் அதிகமாக இருக்கிறது. உதாரணமாக பிரசங்கி 10:12 வாசித்து பாருங்கள். என் மகனே, இவைகளினால் புத்தி அடைவாயாக. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். இதுபோல போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து உணர்ந்து விசுவாசித்து தேவைக்கு அதிகமாக இந்த ஓவர் ஆம்பிசியஸ் என்று சொல்வார்கள், அது வேண்டும் இது வேண்டும் என்று நீங்கள் அலைவீர்களேயானால் இளைத்து போவீர்கள், சலித்து போவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில வருத்தம் வரும். யூ வில் பி வியரி. ஆனால் அதே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் தள்ளப்பட்டு இப்பொழுது காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறார். ஏசாயா 32ஆம் அத்தியாயம் 1-4 வரை வாசித்து பாருங்கள். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பிதாக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்கள் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். பதற்றமுள்ளவர்களுடைய இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தொற்று வாயருடைய நாவு தடையின்றி பேசும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, இளைத்து போயிருக்கிறாயா? சோர்ந்து போயிருக்கிறாயா? சலித்திருக்கிறாயா? என்ன இது வாழ்க்கை, இந்த போராட்டமான வாழ்க்கை என்று வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். அவர் உன்னுடைய வாசற்படியிலே வந்து உன்னுடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீ இன்றைக்கு அவருக்கு உன்னுடைய உள்ளத்திலே இடம் கொடுப்பாயானால் அவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கையில அவர் கொண்டு வருகிற ஆசீர்வாதம் எப்படியா இருக்குமா பாருங்க. காற்றுக்கு ஒதுங்குகிறது. இப்பொழுது ஆடி காற்று வீசி கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஒரு விபத்துக்கள், குடும்பமாய் மரித்த நிகழ்ச்சிகளை நான் பேப்பரில் வாசித்திருக்கிறேன்.
டூ வீலர்ஸில் போகும்போது அந்த காற்று அவர்களை தள்ளி பக்கத்தில் உள்ள விளம்பர பலகையிலே மோதி ஒரு குடும்பமே மரித்து போன செய்தியை 2 நாட்களுக்கு முன்பாக வாசித்தேன். 2 சகோதரிகள் செல்லும் போது அந்த காற்றினால ஒரு மரம் கீழே விழுந்து அவர்களுக்கு மேலே விழுந்து 2 பேரும் மாண்டு போனதை வாசித்தேன். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில், நிலையில்லாத உலகத்தில் நீ பாரத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் அவர் உன்னுடைய காற்றுக்கு ஒதுக்காக இருப்பார். பெருங்காற்று உன்னை சுற்றி வீசும்போது அவர் ஒதுக்காக இருப்பார். பெரு வெள்ளம் போல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது அவர் எப்படி இருப்பாரா? அவர் உனக்கு புகலிடமாயிருப்பார். உன்னுடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதோ, வறண்ட நிலம் போல இருக்கிறதோ, அவர் சொல்கிறார், நான் நீர்க்காலாய் உன்னுடைய வாழ்க்கையிலே மாறுவேன். நீ விடாய்த்த பூமியை போல் காணப்படுகிறாயா? சலித்து காணப்படுகிறாயா? என்ன ஆண்டவரே என்று சொல்லுகிறாயா? வேதம் சொல்கிறது, அவர் பெருங்கண்மலையின் நிழலாக இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களுடைய கண்கள் மங்கலாயிராது. நீ சோர்ந்து போக மாட்டாய், நீ இளைப்படைய மாட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில சலிப்பு இருக்காது, சோர்வு இருக்காது, பதட்டம் இருக்காது. கேட்கிறவர்களின் செவிகள் திறந்தே இருக்கும். பதட்டம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். பேச முடியாத நிலைமையிலே தெற்று வாயை போல நீ உளறுகிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், நீ விடுதலையோடு கூட நீ பேச முடியும். தடையின்றி நீ பேசுவாய். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து அழைத்து வந்தார். அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தார். அவர்கள் பட்ட பாரத்தை, அவர்கள் அங்கு அனுபவித்த வேதனையை, பார சுமையை, அந்த செங்கல்ல சுமக்க முடியாதபடி அவர்கள் பட்ட வேதனையை பார்த்தார் என்று வேதம் சொல்கிறது. கேட்டார் என்று வேதனம் சொல்கிறது. அறிந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. யாத்திராகமம் 2:7 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் பட்ட வேதனையை அவர் பார்த்தாராம், அவர் கேட்டாராம், அவர் அறிந்திருந்தாராம். பாலைவனத்தில் ஆகார் தன்னுடைய குமாரன் மரித்து போகிறான். குடிப்பதற்கு தண்ணி இல்லை, வறண்டு போகிறது, துருத்தியிலே தண்ணீர் தீர்ந்து விட்டது, பிள்ளை சாகிறதை நான் காண முடியாது என்று தூரத்திலே அலறும் போது ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தார். ஆண்டவர் ஆகாருடைய கண்ணீரை பார்த்தார், கேட்டார், அலறுதலை கேட்டார். அவர் அங்கே ஒரு துறவை காணும்படியாக கண்களை திறந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, துறவு ஏற்கனவே அங்கு இருந்தது. ஆனால் அந்த துறவை காண முடியாதபடி ஆகாருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆகாருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். அதே போல இன்றைக்கு சமாதானமின்றி, நிம்மதியின்றி, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு ஒரு வெட்டப்பட்ட துறவு, கண்மலையின் மேல் வெட்டப்பட்ட துறவு, உனக்காக கண்மலையின் மேல கல்வாரி சிலுவையில பாடுபட்ட அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்க்கும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய கண்களை திறக்கட்டும். அப்படி திறக்கும் போது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஸ்வலிப்பை, அந்த சோர்வை, அந்த வேதனையை, அந்த ஏமாற்றத்தை, அந்த தோல்வியை, அந்த நிந்தையை, அந்த அவமானத்தை ஆண்டவர் உன்னை விட்டு மாற்ற போதுமானவராயிருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள், கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்கள், 6 லட்சத்திற்கு அதிகமான புருஷர்கள், அவர்களுடைய மனைவிகள், அவர்களுடைய பிள்ளைகள், சராசரியாய் பார்த்தா ஒரு 25 லட்சம் ஜனங்கள், 40 வருடங்கள் அவர்கள் அந்த வனாந்தரத்தில் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார், வானத்திலிருந்து மன்னாவை அப்பமாய் கொடுத்தார். தாகம் வந்தபோது கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார், 25 வேகன் உள்ள ஒரு ட்ரெயின்ல தண்ணீர் கொண்டு வந்தால் கூட அந்த ஒரு நாளைக்கு அந்த தண்ணீர் பற்றாதாம். அவ்வளவு திரள் கூட்டம் ஜனங்கள். ஆனாலும் அவ்வளவு திரள் கூட்டம் ஜனங்களுக்கும் ஆண்டவர் வனாந்திரத்தில் அப்பத்தை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். அவர்களுடைய பாதரட்சையின் வார அறுந்து போகவில்லை, அவர்களுடைய வஸ்திரங்கள் பழசாகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவில்லை. அவர்கள் இறைச்சியை கேட்டபோது கீழ்காற்றை வீச செய்து காடையை வந்து குவிய செய்தார் என்று பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வேதனையை காண்கிற ஒரு தேவன் உண்டு. உன்னுடைய சலிப்பை, உன்னுடைய சோர்வை, உன்னுடைய அங்கலாய்ப்பை, உன்னுடைய முறையிடுதலை காண்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. தேவ சமூகத்தில் நீ காத்திருப்பாயா? ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நீதியாய் அரசாளுகிற தேவன் உன்னுடைய இருதயத்தின் கதவை வந்து தட்டும்போது திறந்து கொடுப்பாயா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அத்தியாயம் 28 31 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. நாம் சோர்ந்து போகலாம், ஆனால் நம்முடைய சோர்வை நீக்குவதற்கு, நம்முடைய இளைப்பை நீர்ப்பதற்கு சோர்ந்து போகாத
இளைப்படையாத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். வியாதி நிமித்தம், சரீர பலகீனத்து நிமித்தம் முடங்கி கிடக்கிறாயோ? என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லுகிறாயோ? அல்லது என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லுகிறாயோ? இல்லை, உனக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் இருக்கிறார். உனக்கு பலத்தை தருகிறவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புது பலம் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், அப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கிப்பார். அவரை நீ உற்றுப்பார். உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவரை நீ நோக்கிப்பார். ஆண்டவர் சொல்றார், நான் சோர்ந்து போவதில்லை, நான் இளைப்படைவதில்லை. சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை கொடுக்கிறேன், சோர்ந்து போகிறவனை இளைப்படைவனை நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அத்தியாயம் முதல் 3 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நீ எதை உன்னுடைய வாழ்க்கையில பாரம் என்று நினைக்கிறாயோ, எதை உன்னுடைய வாழ்க்கையில நுகம் என்று நினைக்கிறாயோ, நம்மை சூழ்ந்து நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். உன்னுடைய பாரத்தை நீக்குவதற்காக அவர் அவமானத்தை அவர் எண்ணாமல் அவர் சிலுவையை சகித்தார். இப்பொழுது வெற்றி சிறந்தவராய் தேவனுடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். 3வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சோர்ந்து போகாமல், இளைப்படையாமல், உனக்காக அவமானத்தை, நிந்தையை கல்வாரி சிலுவையிலே சகித்து உயிர்த்தெழுந்து இப்பொழுது வலது வாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் தமக்கு ரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நீ உற்று பார்ப்பாயானார், அவரை நீ நோக்கி பார்ப்பாயானார். பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்திலே ஜெபிக்க போகிறார்கள். அலங்கார வாசலிலே சப்பானி ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், பிறவி சப்பானி. பேதுரு சொல்லுகிறார், என்னோட வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் உற்றுப்பார், இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட. அவன் எழுந்தான், நடந்தான், குதித்தான், ஓடினான், அவர்களோடு கூட சென்று ஆலயத்திலே ஆராதித்தான். இளைப்படைகிற அனுபவம் அல்ல, சோர்ந்து போகிற அனுபவம் அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உற்று பார்த்தான் அந்த அலங்கார வாசல் சப்பானி. பேதுருவை உற்று பார்த்தான். பேதுருவை பார்க்கவில்லை, பேதுருக்குள்ளாயிருந்த இயேசுவின் மகிமையை பார்த்தான், அவருடைய வல்லமையை பார்த்தான். பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இளைப்பில்லை, அவர்கள் சோர்ந்து போவதில்லை, அவர்கள் சத்துவத்தை இழப்பதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலம் அடைகிறார்கள். ஒவ்வொரு காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அத்தியாயம் 3வது வசனத்திலே, எபேசு சபை உபத்திரவங்களை பொறுமையுடன் சகித்து பிரயாசப்பட்டது, அது இளைப்படையவில்லை, அது இளைப்படையவில்லை. அதே போல நீங்களும் நானும் இளைப்படையாமல் இருக்க வேண்டும். ஒன்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18ஆம் அத்தியாயம் முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்க. அநீதியான ஒரு நியாயாதிபதி இடத்துல ஒரு விதவை நியாயம் கேட்டு போகிறாள். அப்பொழுது அந்த நியாயாதிபதி தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறானா. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது, இவள் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்து நான் இவளுக்கு இளைப்படையாமல் இருப்பதற்கு இவளுக்கு நீதி செய்வேன் என்று சொல்லுகிறானா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி, இளைப்படைகிற ஒரு நியாயாதிபதியே நியாயம் செய்வாரானால் சோர்ந்து போகாத
இளைப்படையாத நீதியாய் அரசாளுகிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நியாயம் செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். சோர்வு வராது, இளைப்பு வராது. ஏசாயா 28ஆம் அத்தியாயம் 11-12 வாசித்து பாருங்கள். பரிகாச உதடுகளினால் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனுக்கு இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஆவியில நிரம்புங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க, அந்நிய பாசையில பேசுங்க, ஆண்டவரோடு கூட உறவாடுங்க. வேதம் சொல்கிறது, அவரோடு பேசி பழகி சமாதானமாயிருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு கூட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்பாத கிறிஸ்தவர்கள் உண்டு, அது வேடிக்கை பார்க்கிறவர்கள் உண்டு, பரிகாசம் பண்ணுகிறவர்கள் உண்டு. ஏசாயா அன்றைக்கே சொல்கிறார், அதை சொன்னாலும் அதை நம்ப மாட்டோம் என்கிறார்கள். ஆவியில நிரம்பி பாருங்க, ஒரு புது பலத்தை ஆண்டவர் தருவார். இளைப்பு போய்விடும், சோர்வு போய்விடும், ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார். அந்த வருத்தம் போய்விடும், பாரம் போய்விடும், சலிப்பு போய்விடும். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு இளைப்பு வருவதில்லை. வாசிங்க, ஏசாயா 50 பாருங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை அவர் கவனிக்க செய்கிறார். அதிகாலையில் எழும்புங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்க, வேதத்தை வாசியுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசின காரியங்களை, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு வேத வசனங்களோடு கூட சொல்லுங்க. இளைப்படைவதில்லை, நீங்கள் இளைப்படைவதில்லை. கலாத்தியர் 6:9 வாசித்து பாருங்க. இளைப்படையாமல் நீங்கள் காணப்பட வேண்டும் என்றால் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். தளர்ச்சி வருவதில்லை, இளைப்பு வருவதில்லை, சோர்வு வருவதில்லை. நன்மை செய்ய பழகுங்க. எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அளவாய் செய்யுங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போக மாட்டாய், நீ இளைப்படைய மாட்டாய். நான் கேட்ட ஒரு சாட்சியை, நான் அறிந்த ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். அமெரிக்க தேசத்திலே நடந்ததான ஒரு சம்பவம். ஒரு வயோதிக மூதாட்டி, தேவனுடைய பிள்ளை, அவங்க ஒரு விபத்துக்குள்ளானாங்க. அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சர்ஜரி அவர்களுக்கு நடந்தது. பல லட்சம் டாலர் அவங்களுக்கு பில் வந்தது. அவங்களுக்கு இன்சூரன்ஸும் இல்லாது இருந்தது. எப்படி கட்டுவதென்று அவங்க திகைத்து கொண்டிருந்தார். அந்த டாக்டர் ஒரு நாளில் வந்த நேரத்தில் அந்த பில்லை கொடுத்து, அம்மா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம், இந்த பில் இவ்வளோதான் உங்கள் பேமெண்ட் என்று சொன்னபோது அந்த அம்மா திகைத்தார்கள். அப்பொழுதுதான் அந்த டாக்டர் அந்த அம்மாவை உற்று பார்த்தார். உற்று பார்த்தவர் அந்த கொடுத்த பில்லை தன்னுடைய கரத்திலே வாங்கி கொண்டு தன்னுடைய அறையில் சென்று ஒரு வாசகம் எழுதினார். என்ன வாசகம் தெரியுமா? திஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு எ கப் ஆஃப் மில்க்னு எழுதினார். ஏன் அப்படி எழுதினார்? அவர் சிறுவனாய் இருந்தபோது பசித்து களைத்து இளைத்து வருத்தத்தோடு சலிப்போடு பசியோடு கூட ஒரு நாள் இந்த அம்மாவுடைய வீட்டிலே நின்று கதவை தட்டினாராம். கதவை தட்டி குடிக்க தண்ணி கேட்டாராம். தண்ணி கேட்டபோது இந்த அம்மா ஒரு கப்பு நிறைய பால் கொடுத்தாங்களாம். அவர் அந்த மூதாட்டி தான் அந்த தாயார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு அவர் எழுதின வாசகம் என்ன தெரியுமா? இத்தனை லட்சம் டாலரும் நீங்கள் அன்றைக்கு எனக்கு கொடுத்த ஒரு கப் பாலுக்கு சமம். நான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன் என்றால், இவ்வளவு பட்டம் பதவிகளை பெற்று இந்த அந்தஸ்திலே நான் வந்திருக்கிறேன் என்றால், அன்றைக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஒரு கப்பு பால் என்று சொல்லி அவர்களை வீட்டுக்கு அனுப்பினாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். அநேகர் தாங்கள் யாருக்கு உபசாரம் செய்கிறோம் என்று தெரியாமல் அவர்கள் தூதர்களுக்கு உபசாரம் செய்தது உண்டு. வேதத்திலே வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிக்கிறோம், சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்க. நன்மை செய்து பாருங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து பாருங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இளைப்பு வருவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ச்சி அடைவதில்லை, ஏமாற்றம் இல்லை, தோல்வி இல்லை. 63ஆம் சங்கீதத்தில் தாவீது அவர் அந்த அப்சலோமால துரத்தப்பட்டு, சவுலால துரத்தப்பட்டு வனாந்தரத்தில்
கடும் வெயில்ல வேதனைப்படும் போது பாருங்க, அவர் சொல்றார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலம் போல என்னுடைய நிலைமை காணப்பட்டாலும் நான் தேவன் மேல் தாகமாயிருக்கிறேன், தேவன் மேல் தாகமாயிருக்கிறேன், நான் இளைப்படைவதில்லை என்று சொல்லுகிறார். 69ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் அதே நிலைமையில சொல்லுகிறார். அவருக்கு பதில் வரல, தொடர்ந்து ஜெபிக்கிறாரு, ஆனா சோர்ந்து போகல, ஜெபிப்பதில் சோர்ந்து போகல, இளைப்படை இல்லை, தொண்டை வறண்டு போகிறது என்று சொல்லுகிறார், என்னுடைய கண்கள் பூத்து போகிறது என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஜெபத்தில் உறுதியாக இருந்தார் என்று தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நடந்தது என்ன? அவர் பல ஆண்டுகள் வனாந்தரத்தில் விடாய்த்தவனாய், இளைத்தவனாய், கண்கள் பூத்தவனாய், தொண்டை வறண்டு போகத்தக்கதாய் வாழ்ந்தவனாய் இருந்தாலும் கர்த்தரை அவர் உறுதியாய் பற்றி கொண்டபடியினால, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு கூட காத்து கொள்வார் என்று ஏசாயா 26:3 வாசிக்கிறோமே. அப்படி வாழ்ந்தபடியினால, நம்பிக்கை இழக்காமல் ஜெபித்ததுனால அவர் 40 வருடங்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆளும்படியாய் ராஜாவாக ஏற்படுத்தினார். அவருக்கு அங்கே தேசத்தில் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அந்த வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நித்திய ஜீவனுக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் இளைப்படைவதில்லை, ஜெபிப்பவர்கள் இளைப்படைவதில்லை, வேதத்தை வாசித்து வேதத்தை அறிவிக்கிறவர்கள் இளைப்படைவதில்லை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிறவர்கள் இளைப்படைவதில்லை, அவர் நற்கிரியைகளை செய்கிறவர்கள் இளைப்படைவதில்லை, விடாப்பிடியாய் ஜெபிக்கிறவர்கள் இளைப்படைவதில்லை. யோவான் 6:27 வாசிக்கிறோம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிறைந்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியைகளை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூட வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் இளைப்படைவதில்லை. ஒருவேளை இயேசுவை அறியாத ஒரு மனிதனாயிருந்தார், நீ இயேசுவை இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாயிருந்தால் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீ இயேசுவினிடத்தில் வா, அவர் உனக்கு இளைப்பாறுதல் தருவார். அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லெகுவாயும் இருக்கிறது. நீ மலை மேலே நடக்க வேண்டியதில்லை, செருப்பில்லாமல் போக வேண்டியதில்லை, கடினமான எந்த ஒரு நுகத்தையும் ஆண்டவர் உனக்கு சுமத்தல்ல. ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதல் தருவார். கடைசியாக ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அத்தியாயம் 9-11 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவன் ஆகிலும் கீழ்ப்படியாமையிலே வீழ்ந்து போகாதபடி, இன்றைக்கு நீ கேட்கிற இந்த தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நீ வீழ்ந்து போய் இந்த உலகத்திலேயும் இளைப்படைந்தவனாய் நித்தியமாய் இளைப்புள்ளவனாய் நரகத்திலே தள்ளப்படாதபடிக்கு ஆவியானவர் சொல்கிறார், நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். போதிக்கிற நாங்கள் தாமே அந்த போதனையின்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கேட்கிற நீங்களும் அப்படியாய் மாற வேண்டும். ஒருவரை ஒருவர் நாம் ஜெபத்திலே தாங்குவோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்போம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.